ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு குட்டி கதை. ஒரு நாள் ஒரு வியாபாரி கழுதையை வளர்த்துட்டு வாரார். அப்போ கழுதையும் அது அவர் வியாபாரம் செய்வது வழக்கம். அப்போ கழுதையை கூட்டிக்கொண்டு போய் வியாபாரம் செஞ்சு அதுலேருந்து பொதியலை ஏற்றுறது இறக்குறது அப்படின்னு செய்கிறார். அப்படி செஞ்சு கொண்டு வரைக்க ஒரு நாள் அந்த ஆட்டக்காடை கேட்க உப்பு மூட்டை கழுதையின் முதுகில் இருக்குது. தவறி கழுதை விழுந்து உப்பு கரையுது. கரைஞ்சு போக இதே கழுதை இதை ஞாபகமாக வச்சுக்கொண்டு ஒவ்வொரு முறையும் அந்த ஆற்றில் விழுந்து 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 இந்த உப்பை கரைச்சி விடுது. ஏன்னா தனக்கு லேசாக நடந்து போகலாம், பாரம் இல்லையேண்டு. அப்போ இதோட தந்திர புத்தியை வியாபாரி ஒரு நாள் கண்டுட்டார். இது என்னடா இப்படி ஒரே கரைச்சி கொண்டு விடுதேன்ட்டு அவர் பார்த்தார், நான் நாளைக்கு பஞ்சு மூட்டையை கட்டி விடுவோம்னு. பஞ்சு மூட்டையை கட்டி விட்டா இந்த கழுதைக்கு தெரியாது தானே, அது தண்ணியில் விழுந்தோன்னே பஞ்சு ஊறிடுச்சு. இவ்வளோ பாரத்தோட தள்ளாடி தள்ளாடி நடந்து கொண்டு வந்துச்சு. அப்போ தான் கழுதை நினச்சிது, நாங்கள் ஒரு காலமும் எங்களோட வடிவாக பழகி எங்களை வடிவாக பராமரிக்கிறவருக்கு ஏமாற்றம் கொடுக்கக்கூடாது என்று சொல்லி கழுதை வியாபாரிகிட்ட மன்னிப்பு கேட்டு திருந்துச்சுதான். நன்றி.